நான்
நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் அது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் அது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். இன்னைக்கு ஆண்டவர் யாரோடு கூட வருவதற்கு விரும்புகிறார். ஆண்டவர் யாரோடு கூட வருவதற்கு இன்னைக்கு விருப்பம் காட்டுகிறார். அப்படி தேவன் ஒரு மனுஷனோடு கூட வருவாரானால் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் வருவாரானால், ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் வருவதற்கு விரும்புவாரானால் எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46 3வது வசனம் 4வது வசனமும் வாசிச்சோன்னா, அப்பொழுது ஆண்டவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய சாதியாக்குவேன். நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு வருவேன்றார். உன்னுடனே கூட எகிப்துக்கு வருவேன்றார். அப்போ எல்லாரோட கூட தேவன் வருவதற்கு என்ன செய்யறதுன்னா விரும்புகிறது இல்லை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் பார்த்து கேட்டேன், அறிந்திருக்கிறேன், விடுதலையாக்கவும் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் 10வது வசனம், ஜனத்தை அழைத்து வரும்படி. இப்போது மோசே எங்கே போக போகிறாரு? அதே எகிப்துக்கு தான் போக போகிறார். மோசே அதே எகிப்துக்கு தான் போக போகிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை அனுப்புவே வான்றார். ஆதியாகமம் 46 4வது வசனம் சொல்கிறாரு, உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன்றார். அப்போ எல்லாரோட கூட தேவன் போகிறதுக்கு என்ன இல்லை, இருப்பதற்கோ கடந்து போவதற்கோ தேவன் என்ன செய்யலைன்னா விரும்பலை. எல்லாரோட கூட கடந்து போவதற்கும் எல்லாரோடு கூட இருப்பதற்கு தேவன் விரும்பலை. ஒரு பெரிய மனிதன் மோசே குறைத்து மதிப்பிடவில்லை, தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. ஆனால் 46 நாள் என்ன சொல்கிறாரு? யாக்கோபுக்கு சொல்கிறாரு, நான் உன் கூட எகிப்துக்கு என்ன செய்வேன், வருவேன். அதே எகிப்துக்கு தான் இப்போ யார் அனுப்ப போகிறாரு? மோசையை அனுப்ப போகிறார் இல்லையா? இப்போ மோசை அனுப்பும்போது மோசை என்ன சொல்லணும்? மோசைக்கு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? 10வது வசனம் என்ன சொல்லணும்? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை அழைத்து கொண்டு வரும்படி அனுப்புவேன், நான் உன் கூட வருவேன், அப்படி தானே சொல்லணும். ஆனால் சொல்கிறார், அங்கே என்ன சொல்கிறாரு? அனுப்புவேன் வான்றார். அப்போ நீ தான் என்ன செய்யணும்? போகணும். அப்போ எகிப்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் இல்லையா? எகிப்துக்கு என்ன செய்ய மாட்டேன், வரும். இப்போ 46 சொல்கிறாரு, நான் உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ யாக்கோப்பை கூட போயிட்டு யாக்கோப்பை கூட தேவன் என்ன செஞ்சிட்டார்னா திரும்பி வந்துட்டார். யாக்கோப்பு கூடவே கடந்து போனார். யாக்கோப்பு திரும்பி எப்படி வராரு? ஒரு பாடியாக வரார், ஒரு மரித்து போன நிலைமையில் வராரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் மரித்தவங்களோட கூட தேவன் இருக்க விரும்புகிறார். ஆனால் உயிருள்ள அநேகரை கூட தேவன் என்ன செய்யலைன்னா இருக்கிறதுக்கு விரும்பலை. மரித்து போனவர்களோடு கூட தேவன் என்ன செய்ய இருக்க விரும்புகிறார். இப்போ யாக்கோப்பு 46 என்ன சொல்கிறாரு?
உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நான் உன் கூட என்ன செய்வேன், வருவேன், வா பண்ணி உன் கூட நான் எகிப்துக்கு வருவேன் அப்படின்றார் இல்லையா. அப்போ யாக்கோபை கூட ஆண்டவர் போனார். அப்போ போனவர் எப்போ திரும்பி வந்திருக்கணும்? நோடு கூட எகிப்துக்கு வருவேன்னு சொன்னார் இல்லையா. இப்போ எகிப்துக்கு போகிறார் ஆண்டவர். யார் கூட? யாக்கோபு கூட போகிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட மோசைக்கிட்ட என்ன சொல்கிறாரு? இப்போ எங்கேருந்து பேசுகிறார் ஆண்டவர்? எகிப்திலேருந்து பேசலை. எங்கேருந்து பேசுகிறாரு? அந்த முச்செடி நடுவுலேருந்து பேசுகிறார். ஒரே பர்வதத்தில் முச்செடி நடுவுலேருந்து பேசுகிறார் இல்லையா. இப்போ எங்கே இல்லை அவர்? இப்போ எங்கேருந்து பேசுகிறாருன்றதோட இப்போ எங்கே அவர் இல்லை? எகிப்தில் அவர் இல்லை. எகிப்தில் அவர் அங்கே இல்லை. இப்போ எகிப்துக்கு போவேன்னு சொன்னார். அப்போ எகிப்து எப்போ வந்திருக்கிறாரு? யாக்கோபு கூட போனார். யாக்கோபோடு கூடவே வந்துட்டார். யாக்கோபு போகும்போது எப்படி போனார்? உயிர் உள்ளவராக போனார், ஜீவன் உள்ளவராக போனார். ஆனால் திரும்ப எப்படி வந்தார்? மரித்து போய் வந்தார் இல்லையா. அப்போ மரித்து போனவங்களோட கூட நான் என்ன செய்வேன்? நான் போவேன், வருவேன். ஆனால் உயிர் உள்ள அநேகரோட கூட தேவன் இருப்பதற்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. மரித்து போன யாக்கோபு கூட என்ன செய்வேன்? இப்போ எகிப்துலேருந்து எங்கே வந்துட்டார்? கானானுக்கு வந்துட்டார். ஒரே பருவத்துக்கு வந்துட்டார். இங்கே வந்துட்டார். ஆக மொத்தம் என்ன? நான் தனியாக கூட இருந்துக்குவேன், நான் இல்லை செத்து போன கூட இருப்பேன். ஆனால் சிலரோடு நான் என்ன செய்யவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன்றதில் கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். அந்த 46 ஆதியாகமம் 46 நாளையும் யாத்திராகமம் 3:10 நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய விருப்பம் என்ன? ஒன்று, யாக்கோபோடு என்ன செய்கிறாரு? போகிறாரு. யாக்கோபு எப்படி வர்றார்? திரும்பி வரும்போது மரித்து போய் வரார் இல்லையா. யாக்கோபு மரித்து போய் வரார். இப்போ ஆண்டவர் எப்படி வந்திருக்கணும்? திரும்பி வரும்போது மரித்து போன யாக்கோபோடு வந்திருக்கணும். அவன் முதல் கான்செப்ட் என்ன இருக்கிறாரு? செத்து போன கூட என்ன செஞ்சிருவேன், நான் இருந்துருவேன்றார். ரெண்டாவது என்ன? இப்போ யாக்கோபு இல்லை. இப்போ ஒரே பருவத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? தனியாக இருக்கிறார். நான் தனியாக கூட இருந்துக்கிறேன், நான் தனியாக கூட இருந்துக்கிறேன். இல்லை செத்து போனவங்களோட கூட என்ன செய்வேன்? இருப்பேன். ஆனால் உனங்கூட என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். செத்து போனவனோட கூட நான் இருப்பேன்ப்பா, உயிருள்ளனோடு இருக்கிற என்ன செய்ய மாட்டேன், அநேகரோட கூட தனியாக கூட என்ன செஞ்சுக்குவேன், நான் இருந்துக்குவேன். இப்போ ஏசு அப்போ ஆண்டவர் ஒரே பர்வதத்தை தனியாக இருக்கிறாரா, யாரோடையாவது இருக்கிறாரா? ஒரே பர்வத்துக்கு வரும்போது ஆண்டவர் முச்செடி நடுவில் தரிசனமாகிறார். எப்படி தரிசனமாகிறார்? யாரோட கூட தரிசனமாகலை, தனியாக தான் தரிசனமாகிறார் இல்லையா. முச்செடி தரிசனமாகிறார். அப்போ என்ன நினைக்கிறார் தேவன்? தனியாக கூட என்ன செய்வேன், இருந்துக்குவேன். தனியாக இருக்க தேவனுக்கு விருப்பம் அல்ல. அந்த காலங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பதற்கு தேவனுக்கு என்ன கிடையாதுன்னா விருப்பங்கள் கிடையாது, விருப்பங்களே கிடையாது. தேவன் மனுஷருக்கு மத்தியில் தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் மனுஷருக்கு மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறதுனால எல்லாரோட கூட தேவன் வாசம் பண்ணுவதற்கோ இருப்பதற்கோ தேவனுக்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை என்பதை இந்த 2 வசனம் ஆதியாகமம் 46:4 யாத்திராகமம் 3:10 பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணினா 2 கத்த உறுதியாக இருக்கிறார். ஒன்று என்ன, யாரோட கூட இருக்கணுமோ அவங்களோட என்ன செய்வேன், அவன் எங்கே போனாலும் நான் போவேன். எங்கே போனாலும், எகிப்துக்கு போனால் கூட என்ன செய்வேன், நான் போவேன். ஆனால் யார் கூட இருக்க மாட்டேனோ அவங்களோட என்ன செய்ய மாட்டேன், உயிருள்ள நபரை கூட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். இவங்களோடு இருக்கிறத விட நான் தனியாக கூட என்ன செஞ்சுக்குவேன், இருந்துக்குவேன். செத்து போனவனோட கூட இருப்பேனே ஒழிய, ஆனால் உயிருள்ள அநேகரோடு கூட தேவன் இருப்பதற்கு என்ன இல்லை, விருப்பங்கள் இல்லை. மோசைகளை என்ன சொல்லி அனுப்பியிருக்கணும், எகிப்துக்கு போகலாம் வா அப்படி சொல்லியிருக்கணும். இல்லை எகிப்துக்கு போ, நானும் என்ன செய்கிறேன், உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்கிறாரு, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் வான்னு சொன்னாரே ஒழிய நான் உன் கூட வருவேன்ற வார்த்தை யார் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை. அப்போ தேவன் என்ன விரும்புகிறார், நான் தனியாக கூட என்ன செஞ்சுக்கிறேன், இருந்துக்கிறேன். இல்லை ஒரு செத்து போன நபரோட கூட என்ன செஞ்சுக்கிறேன், இருந்துக்கிறேன். உங்களோட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்போ அநேகரோடு கூட தேவன் இருப்பதற்கு என்ன செய்யறேன்னா விரும்புகிறது இல்லை என்பதை அந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, இல்லை ஆண்டவர் நம்மளோட கூட வரணும்னா தேவன் என்ன எதிர்பார்க்குறா. அப்போ எப்படி இருந்தால் நம்மளை தேவன் எதிர்பார்ப்பா? அது சொல்கிறேன், மோசே வந்துட்டு சகல சாஸ்திரங்களும் நல்லா படித்தவர், நல்ல பண்புள்ளவர், நல்ல அறிவுள்ளவர், நல்ல திறமையுள்ளவர். அப்படி சொன்னால் அதை என்ன செய்வார், அப்படி ஆண்டவர் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையுள்ள நபர் யார் அப்படின்னு சொன்னால் மோசே இல்லையா. மோசே ஒரு சாதாரண நபரே இல்லை. மோசே ஒரு சாதாரண நபரே என்னது இல்லை. அப்படி மோசே ஒரு சாதாரண நபராகவே இல்லாத போதும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார், எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவர் யாரு, மோசே இல்லையா.
எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேறினவர். அடுத்தது மோசை பற்றி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் நல்ல திறமையுள்ள நபர். இப்போ ஆண்டவர் சீனாய் மலையில் ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னால் மோசையில் என்ன செய்ய முடியும்? அப்படியே அதை கட்டி முடிக்க முடியும். யார் கட்ட முடியும்? கர்த்தர் சொன்னபடியே கட்ட முடியும். நல்ல திறமை உள்ளவரா? நல்ல திறமை உள்ளவரா? மோசை யாரு? நல்ல திறமை உள்ளவர், நல்ல படித்தவர். மோசை அழகானவரா? ரொம்ப அழகானவர் இல்லையா? பைபிள் தான் அப்படியே சொல்லுது. என்னது? அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாத அளவுக்கு அவரை ஒளித்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அழகுள்ள பிள்ளைன்றதுனால கர்த்தர் கூட வரணும்னு சொல்லலை. நல்ல அறிவுள்ள பிள்ளைன்றதுனால கர்த்தர் கூட வரணும்னு சொல்லலை. நல்ல படிச்சிருக்கிறான், நல்ல திறமையுள்ள பிள்ளை என்பதனால கர்த்தர் என்ன செய்யலைன்னா கூட வரலை. அப்போ அழகை பார்த்தோம், அறிவை பார்த்தோம், திறமையை பார்த்தோம், கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? நம்ம கூட ஒரு நாளும் வர மாட்டார். அது ஆவிக்குரிய விஷயத்தை என்ன சொல்லலாம்? ஜபிக்கிறத பார்த்தோம், ஆராதிக்கிறத பார்த்தோம், பாடுறத பார்த்தோம், பேசுறத பார்த்தோம், தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் நம்ம கூட வரமாட்டார். கர்த்தர் எதிர்பார்க்கிற குணம் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வார்னா கர்த்தர் நம்ம கூட வருவார். கர்த்தர் நம்ம கூட வருவார். கர்த்தர் எப்போ நம்ம கூட வருவார்? கர்த்தர் யாரோட கூட வருவார்? கர்த்தர் நம்ம கூட வரணுன்றோம். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே கேட்க வேண்டும் என்ற மனநிலை யாருக்கு இருக்குதோ அவங்க கூட தான் கர்த்தர் வருவார். கர்த்தர் சொல்கிறத கேட்க வேண்டும் என்ற மனநிலை யாருக்கு இருக்குதோ, கர்த்தர் சொல்கிறத அப்படியே நான் கேட்கணும், கர்த்தர் சொல்கிறத அப்படியே நான் என்ன செய்யணும்? நான் கேட்கணும், கர்த்தர் சொல்கிறத அப்படியே நான் செய்யணும் அப்படின்ற மனநிலை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளோடு கூட வருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ ஆதியாகமம் 46:1 கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 46:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நம் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு வருவேன், திரும்பவும் வர பண்ணுவேன் சொன்னான். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு, எப்போ புறப்பட்டாரு? கர்த்தர் சொல்லாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன். அப்போ மகன் யாரு? எகிப்தில் ஒரு பெரிய அதிகாரி, உலகத்துக்கே சோறு போடக்கூடிய அளவுக்கு உலகத்திலே ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. உலக மக்களுக்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறாரு. எகிப்து தேசத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாரு. நீ பெரிய ஆளாக இருக்கிறதுனால நீ சொல்கிறத கேட்கறத விட எனக்கு தேவன் சொல்கிறத தான் நான் கேட்க வேண்டும் என்ற மனநிலை இன்னைக்கு எந்த நபருக்கு இருக்கோ? எப்படி சொல்லணும்னா, மனுஷன் சொல்கிறத விட அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளோ பிடிச்ச ஆளாக இருந்தாலும் சரி, மனுஷர் சொல்லுகிறதை விட தேவன் சொல்லுவதையே நான் கேட்பதற்கு விருப்பமுள்ள நபர். தேவன் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன். மனுஷர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதையே நாங்கள் பிரதானமாய் கொண்டிருப்பேன் என்ற மனநிலை யாருக்கு இருக்குதோ அவர்களோடு கூட தான் கர்த்தர் என்ன செய்கிறா? இருக்க விரும்புகிறார். யாரோட கூட இருக்க விரும்புகிறார்? யாரோட கூட கர்த்தர் வர விரும்புகிறார்? மனுஷன் சொல்ற வார்த்தையை விட தேவன் சொல்ற வார்த்தை எனக்கு பெருசு. மனுஷ வார்த்தையை விட தேவ வார்த்தை தான் எனக்கு பெருசு. மனுஷன் சொல்கிறத கேட்கறத விட தேவன் சொல்கிறத மட்டும்தான் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். எனக்கு பிடிச்சவங்க சொல்கிறத விட தேவன் சொல்கிறத தான் நான் கேட்பேன் அப்படின்ற மனநிலை உள்ளவர்களோடு கூட தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இப்போ 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்ன அனுப்பியிருக்கிறாரு? அப்பாவுக்கு பெரிய பெரிய ரதங்கள் அனுப்பினார். இன்னைக்கு பாயிண்ட்ல சொன்னால் கார் அனுப்பிட்டார். எதுக்கு? அப்பா நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. யோசேப்பு யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். யாருக்கு?
யோசேப்பை யாக்கோபு எப்படி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ யோசேப்பு எகிப்தில் யாராக இருக்கிறாரு? பிரதம மந்திரியாக இருக்கிறா, பெரிய ஒரு ஆளாக இருக்கிறா, பெரிய பதவியில் இருக்கிறா. ஒரு பெரிய பதவியில் உள்ள ஒரு நபர் சொன்னால் எப்படி கேட்கணும்? ஒன்று பிடிச்சவன், ரெண்டாவது என்ன, அவன் பெரிய ஆள், மூணாவது என்ன, இப்போ அவன் தான் என்ன செய்ய போகிறவன்? நம்மளை ஆதரிக்க போகிறவன். யார்? யோசேப்பு தான் என்ன செய்ய போகிறவன்? யாக்கோப்பை ஆதரிக்க போகிறவன். இப்போ யாக்கோப்புக்கு என்ன கிடையாது? சாப்பாடு கூட இல்லை. சாப்பிட்றதுக்கு இப்போ கானான் தேசத்தில் என்ன இல்லை? பயங்கரமான பஞ்சம். சாப்பாடு கூட இல்லை. சாப்பாடு யார் தான் போடணும்? இப்போ யோசேப்பு தான் சோறு போடணும் இல்லையா? அப்போ யோசேப்பை தான் ஆதரிக்கணும். யோசேப்பு பெரிய ஆள், யோசேப்பு பிடிச்சவர். யாக்கோப்புக்கு யோசேப்புக்கு என்ன தொடர்பு? ஒன்று யாரு? யோசேப்பு ரொம்ப பிடிச்சவர். புரியுதா சொல்றது? யாக்கோப்பு யோசேப்புக்கு நல்ல பிடிச்சவர். ரெண்டாவது யாரு? யோசேப்பு எகிப்தில் பெரிய ஆளு. மூணாவது யாரு? இந்த யோசேப்பு தான் என்ன ஆதரிக்க போறவர். என்னை ஆதரித்து சோறு போட்டு என்னை காப்பாற்ற போறவன் சொன்னா நான் கேட்கறது இல்லையா? எனக்கு சாப்பாடு கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து என்னை பராமரிக்கிறவர்கள், என்னை பாதுகாக்கிறவர்கள், எனக்கு சாப்பாடு போடுறவங்க, என் செலவுக்கு காசு கொடுக்குறவங்க சொன்னால் கேட்குறதே அப்படின்னு யாக்கோபு கிட்ட கேட்டால், நீ எனக்கு சாப்பாடு போடுற நபராக இருக்கலாம், பட் நீ சொல்கிறத விட எனக்கு தேவன் சொல்கிறது தான் முக்கியம்னு எதிர்பார்க்குற நபர் யாருன்னா மோசே, யாக்கோபு. எனக்கு பிடிச்சவன் நீ சொல்கிறத விட உனக்கு பிடிச்சவனை கொடுத்தாரு, என் தேவன் சொல்கிறது தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவர் தான் யாக்கோபு. நீ பெரிய ஆளு தான், நீ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நீ சொல்கிறத விட எனக்கு தேவன் சொல்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறவர் தான் இந்த யாக்கோபு. இந்த நபரோடு கூட தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், உன் கூட நான் வருவேன்பான்னு சொல்ல விரும்புகிறான். ஆனால் மோசே பாருங்க, ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் முழுசும் கர்த்தர் போராடுறார். என்ன போராடுறாரு? எப்பா போப்பா, கொஞ்சம் எகிப்துக்கு போப்பா. கோலை கையில் கொடுத்துட்டாரு, அற்புதங்களை காட்டுறாரு, அதிசயங்களை காட்டுறாரு, அவர் பேரை சொல்றாரு, கொஞ்சம் போப்பான்னு சொன்னா அவன் சொல்றான், வேற யாரையாவது அனுப்ப சித்தமாகிரும், வேற யாரையாவது அனுப்ப சித்தமாகிரும், வேற யாரையாவது என்ன செய்யுங்க அனுப்புங்க, வேற யாரையாவது என்ன செய்யுங்க அனுப்புங்க. ஏன் வேற யாரையாவது அனுப்புகின்றாரு? இப்போ ஏன் மோசே வேற யாரையாவது அனுப்புன்னு ஏன் சொல்றாரு? இப்போ இங்கே என்ன இருக்குது? நல்ல வேலை, நல்ல இடம், நல்ல குடும்பம், நல்ல சாப்பாடு, நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை எங்க இருக்கு? மோசேக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை எங்க இருக்குது அப்படின்னா மீதியன் தேசத்தில் இருக்கு இல்லையா? மாமனார் நல்ல மாமனாரா? நல்ல மாமனார். மனைவி நல்ல மனைவியா? நல்ல மனைவி. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை இருக்குது. அப்போ எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை இல்லை, இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ என்ன செய்ய விரும்புகிறேன் நான் சொல்ல, எனக்கு ஆதரிக்கிற இடத்தை விட்டுட்டு ஆண்டவர் வார்த்தையை கேட்டு போவதற்கு அவருக்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. ஆதரிக்கிற இடத்தை விட்டுட்டு ஆதரிக்க போறா. எங்களுக்கு எங்க ஒரு ஆடு மேய்க்கிற மாமனார் ஆதரவையே தேவனை மோசே என்ன செய்ய முடியல, விட முடியல. ஆனால் யாக்கோபு கிட்ட சொல்லுவாரு, உங்க பையன் பிரதம மந்திரி, அவன் ஊருக்கே சோறு போட்டிருக்கிறான், நீங்க கிளம்புங்க. அவன் சொல்றான், எவ்வளவு எனக்கு ஆதரிக்கிற நபராக இருந்தாலும், எவ்வளவு எனக்கு ஆதரவாக இருக்கிறதாலும், மனுஷ வார்த்தையை கேட்கறதை விட தேவ வார்த்தையை தான் என்ன செய்வேன், நான் கேட்குமேன்றதில் யாக்கோபு உறுதியாக இருக்கிறார். இதை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்க்க முடியும். என்னது? மனித சத்தத்துக்கு கீழ்ப்படியதை விட தேவ சத்தத்துக்கே நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம், கீழ்ப்படிய விரும்புகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கருத்தாங்க சொல்லுவார். யாரு? பேதுருவும் யோவானும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மனித சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதை விட தேவ சத்தத்துக்கு தானே கீழ்ப்படியணும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? அந்த அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். பேதுருவும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்னமா இருக்குது? எனக்கு அவசியமா இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிவது எனக்கு என்னமா இருக்குது? அவசியமா இருக்குது. எனக்கு எதுதான் அவசியம், எனக்கு எதுதான் முக்கியம்? நீங்க பெரிய அதிகாரி தான், நீங்க பெரிய அதிகாரி தான்.
நீங்கள் பெரிய ஆள் தான், ஆனால் உங்கள் சத்தத்தை விட எனக்கு எந்த சத்தம் தான் முக்கியம் அப்படின்னா என் தேவனுடைய சத்தம் தான் முக்கியம். அந்த தேவ வார்த்தைக்கு தான் நான் என்ன செய்வேன், நான் கீழ்ப்படிவேன்றதில் அவர் என்னவா இருக்கிறார், அவர் உறுதியாக இருக்கிறார். திரும்ப அந்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5:29 வாசிக்கலாம். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். அதான் எனக்கு அவசியம். அப்படின்னா எனக்கு அதுதான் முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியம். மனுஷ சத்தம், மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், என் பிள்ளை எப்பா உன் பிள்ளைப்பா எத்தனை வருஷமா இருக்கிற, கிட்டத்தட்ட பல வருஷம் உன் பிள்ளைய நீ பார்க்கலப்பா. இன்னும் சொல்லப்போனா 13-14 வருஷம் என்ன செய்யல, உன் பிள்ளைய நீ பார்க்கல இல்லையா? 13 15 கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக சொன்னால் 15 வருஷம் பார்க்கல. எனக்கு யோசிப்பு என்ன சொல்கிற, தன் சகோதரர்கிட்ட பஞ்சம் 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் என்ன இருக்குது பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் என்ன செய்யுது, செழிப்புலக்கார இருக்குது, 5 வருஷம் இன்னும் பஞ்சம் இருக்குது, 2 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு யோசேப்பு சொல்கிறது என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு 7, அது ஒரு 13, கிட்டத்தட்ட 20 வருஷம் 22 வருஷம் யாரை பார்த்து ஆகுது, பிள்ளைய பார்த்து. யோசேப்பை யாக்கோபை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, 17 வயசில் போனார் இல்லையா? 17 வயசில் போனார். இப்போ போயிட்டு 30 வயசில் யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்படுறார். எத்தனை வருஷம் ஆச்சு, 13 வருஷம். ஆமாவா, 13 வருஷமா? 17 வயசில் போகிறாரு, 30 வயசில் உயர்த்தப்படுறார். அப்போ எவ்வளவு, 13 வருஷம். 7 வருஷம் செழிப்புல காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எத்தனை ஆச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் பஞ்சம் போயிருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு, 22 வருஷம் ஆகுது. யாரை பார்த்து, பிள்ளைய பார்த்து, நேசிக்கிற பிள்ளைய பார்த்து 22 வருஷம் ஆகுது. இந்த 22 வருஷம் பிள்ளை உயிரோடு இருக்கன்னு சொன்னால் என்ன ஆகியிருக்கணும்? இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் ஒரு பிள்ளைய பார்த்து அதுக்குள்ளேயே பிள்ளைக்காக ஏங்கி பிள்ளையை தூக்கி கொஞ்சிற எத்தனையோ பெற்றோர்களுக்கு மத்தியில் 22 வருஷம் ஆகுது. மகன் எப்படி இருக்கிறான், உயர்ந்த பதவியில் இருக்கிறான், பெரிய கார் அனுப்பிட்டான், பெரிய பொருள் அனுப்பியிருக்கிறான், ஏறி பாப்பா அப்படின்னு சொன்னால் காரில் ஏறி எங்கே போனார், அவன் நினச்சா எல்லாரும் எகிப்துக்கு போக நினச்சா கார் எங்கே போகுதுன்னா நேராக சர்ச்சுக்கு போகுது. டிரைவர்கிட்ட சொல்லிட்டாரு, எப்பா காரை எங்கே ஓட்டு, நேராக சர்ச்சுக்கு ஓட்டு, நேராக பேரசபாவுக்கு போ. ஏன் பேரசபா போக சொல்கிறீங்க, ஏசு இப்போ எகிப்தில் தாங்கிறாரு, பேரசபாவில் இல்லை. தெரியும், என் பிள்ளைய பார்க்கலும் எனக்கு தேவன் தான் முக்கியம், என் பிள்ளைய பார்க்கணும் எனக்கு தேவன் தான் முக்கியம். அந்த தேவன் என்ன சொல்றாரு, என் பிள்ளை வர சொன்னா நான் போயிட மாட்டேன், என் பிள்ளை கூப்பிட்றா நான் போயிட மாட்டேன், என் பிள்ளை வளர்க்குற பாசத்தை நான் போயிட மாட்டேன், என் பிள்ளை பெரியனால போயிட மாட்டேன். ஐயோ அவனுக்கு அவன் சொல்கிறத கேட்கலாம், எனக்கு சோறு போட மாட்டானே, செலவுக்கு காசு கொடுக்க மாட்டானே, அதனால் என்ன செய்கிறேன், அவன் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படி என்ன செய்ய மாட்டேன். அவனுக்கு சாப்பாடே போடனாலும் பரவாயில்ல, இந்த பஞ்சத்தில் நான் பட்டினியை செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளை சொல்கிறத விட, எனக்கு ஆதரிக்கிறவன் சொல்கிறத விட எனக்கு ஆண்டவர் சொல்கிறதா முக்கியம் என்ற அந்த ஒரு மனநிலை இன்னைக்கு யாருக்கு இருக்குதோ அவர்கள் நடுவில் தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவங்க கூட தான் சொல்கிறேன், எப்பா நான் வரம்பாவும் கூட. இப்போ யாக்கோபு நினச்சிருக்கலாம், போன சொன்னாலும் யாக்கோபு போயிட போகிறாரு, ஆனால் சொல்கிறாரு உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன், உங்கூட நான் வரம்பா, உங்கூட நான் வரேன். அப்போ இப்படிப்பட்ட மனுஷனோட செத்தா கூட கத்த கூட இருக்க விரும்புகிறாரு. உயிரோட இருக்கும்போது போகிறாரு, செத்த பண்ண திரும்பி வந்துட்டாரு, ஆனால் திரும்பி எங்கே போக மாட்டேங்கிறாரு, எகிப்துக்கு போக மாட்டேங்கிறாரு. நல்ல படித்தவன், நல்ல பண்புள்ளவர், நல்ல அறிவுள்ளவர், நல்ல திறமையுள்ளவர், எகிப்து போனா நீ போப்பா நான் வரல, கோலை கொடுக்குறேன், அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன், நீ ஜோமனா கேட்குற, நீ அங்கிருந்தே கேளு, நான் இங்கிருந்து கொடுக்குறேன். எங்கிருந்து, நீ எகிப்திலேருந்து கேட்குறத நான் எங்கிருந்தே கொடுக்குறேன், நான் வெளியேருந்து கொடுக்குறேன், ஆனால் எங்கே மட்டும் வர மாட்டேன், உங்களோட எகிப்து மட்டும் வர மாட்டேன். ஏன்னாக்க நான் சொல்கிறத கேட்கறது உனக்கு என்ன இல்லை, நான் சொல்கிறத கேட்குறது உனக்கு என்ன இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை. இதை தான் யாத்திராகம் 33 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, உங்கள் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் கூட நான் வரமாட்டேன். அந்த வணங்கா கழுத்துள்ளக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கீழ்ப்படிய மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கிறேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கிறேன். ஆனாலும் நிர்மலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே வரமாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துல என்ன அர்த்தம், கீழ்ப்படிய மாட்டேன்றதுல உறுதியாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்றதுல உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்கிறத
கேட்க மாட்டேன்றதுல நான் என்னவா இருக்கிறேன், உறுதியா இருக்கிறேன். அதுக்கு தான் வணங்கா களத்துல ஜனங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படிய மாட்டேன்றதுல உறுதியா இருக்கிறாங்க பத்தியா, அந்த நபருக்கு பேர் தான் வணங்கா களத்துல ஜனங்க. இப்போ அதே கதங்க சொல்றார். யாத்திராக 4 என்ன சொன்னாரு? யாத்திராக 4 மோச ஆண்டவர் சொல்றாரு, கோலை கொடுக்கிறப்பா, கையை கோல்ல போடு, கீழே இந்த கோலை கீழே போடு, இந்த பாம்பு ஆகுது, இந்த வெண்குஷ்டம் ஆகுது, திரும்ப போடு, சுகமாகுது, திரும்ப பொடி, கோலா மாறுது, அற்புதம் நடக்குது, போயிட்டு வாப்பா. இவ்வளவும் சொல்றாரு. வேற யாரையாவது அனுப்ப என்னவாயிரும் சித்தம். நீங்க அனுப்ப வேற யாராவது அனுப்ப சித்தம் வந்தா அவங்கள அனுப்புங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். யாத்திராக 4 அதிகாரம், யாத்திராக 4. அதற்கு அவர், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற, யாரையாவது அனுப்போம். அப்ப உன்னை எதுக்கு கூப்பிட்டது? நீ நம்ம சொல்றோம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, வேற யாருன்னா அனுப்புங்க, வேற யாருன்னா சொல்லுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு முக்கியமான. இப்போ மோச அதான் சொல்றாரு, வேற யாரையாவது அனுப்புங்க, எனக்கு என்ன வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது. என் வேலையை விட்டு போக எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. என் குடும்பத்தை விட்டு போக என்ன இல்லை, விருப்பம் இல்லை. என் பிள்ளைகளை விட்டு போக என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இங்கே நல்ல ஆதரவாக இருக்கிறேன், நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, தங்க இடம் கிடைக்குது, ஏதோ காலையில் வேலைக்கு போகிறேன், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன், சாயங்காலம் குடும்பத்தோடு என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன். அதனால் என்ன செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் சொல்கிறது போக விருப்பம் இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. 4ஆம் அதிகாரம் முழுச்சும் பேசியும் கதை கடிச்சு என்ன சொல்கிறாரு, வேறு யாரையாவது அனுப்புங்க. அற்புதம் கேட்குற அனுப்புகிறாரு, கையில் கோலை கொடுத்துட்டாரு, போட்டால் பாம்பா மாறுது, பிடிச்சா கோலா மாறுது, கையை உள்ளே போட்டால் வெண்குஷ்டமாக மாறுது, திரும்ப போட்டால் எப்படி வருது, நல்லா சுகமாகுது. இவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் காட்டினாலும் என்ன இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்றதில் மோச என்னவா இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறார். நீ என்ன அற்புதம் காட்டினாலும் சரி, நீ என்ன அதிசயம் காட்டினாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்க சொல்றத கேட்க மாட்டேன்றதுல மோச என்ன இருக்கிறார், உறுதியா இருக்கிறாரு. அதான் கதை சொன்னாரு, உன்னை அனுப்புறேன் வா, உன் கூட நான் வரமாட்டேன். அதான் 33 சொல்றாரு, என்னது, நீங்க வணங்கா காலத்தோட ஜனங்க, உன் கூட நான் வரமாட்டேன். அப்ப யார் கூட தேவன் வர விரும்பல, சொல்றத கேட்காத ஒரு நபரோடு கூட கர்த்தர் ஒரு நாள் வர விரும்பல. சொல்றத கேட்காத, நீ படிச்சிருக்கலாம், உனக்கு நல்ல அறிவு இருக்கலாம், உனக்கு நல்ல திறமை இருக்கலாம், நீ பயங்கர அழகா இருக்கலாம், நீ என்ன வேணா இருந்துக்கோப்பா, எனக்கு என்ன தேவை, எதுவுமே இல்லைன்னா கூட சொல்றத கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கா, சொல்றத கேட்கறதுக்கு விருப்பம் இருக்குதான். யாக்கோபு பாருங்க, போன பிறகு என்ன செய்யறாரு, கார்ல காலை வைக்கிறாரு. அது மட்டும் ஒரு நாள் என்ன செய்யவே இல்லை, கார்ல காலை வைக்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, நேரா சர்ச்சுக்குள்ள வண்டி போகுது, நேர சர்ச்சுக்குள்ள வண்டி பண்ணிப்பட்டு, ஐயா நீங்க என்ன ஐயா சொல்றீங்க, என் பையன் பெரிய ஆளா இருக்கட்டும், என் பையன் ஆதரவனா இருக்கட்டும், அவன் யாரப்படி வேணா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, பாசம் உள்ள இருக்குது, என் பாசத்தை காட்டிலும் என் நேசத்தை காட்டிலும் உங்க வார்த்தை தான் எனக்கு முக்கியன்றதுல யாக்கோபு கவனமா இருக்கிறார். இன்னைக்கு பாசம் அநேகருடைய வார்த்தை என்ன செஞ்சிருது, தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளிடுது. ஆதரவு என்ன செஞ்சிருது, அந்த 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 ஆதரவு என்ன செய்யுது, புறந்தள்ளிடுது. இன்னைக்கு நமக்கு ஆதரிக்கிறவங்க யாராவது ஒன்று சொன்னா அதை அப்படியே செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றத, ஆதரிக்கிறவன் சொல்றத கேட்கறியா, ஆண்டவர் சொல்றத கேட்கறியா? ஆதரிக்கிறவன் சொல்றத கேட்கலாம், அடுத்து ஆதரிக்க மாட்டானே, காசு கொடுக்க மாட்டானே, அவளை செலவு பண்ண மாட்டாங்களே, அதனால என்ன செய்து ஆகணும், அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும், எனக்கு வேற வழி இல்லையே. ஆனா யாக்கோபு கிட்ட சொல்லுமா, இந்த பஞ்சத்திலே செத்தா கூட சரி, இந்த பஞ்சத்திலே இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, இந்த 5 வருஷம் பஞ்சத்திலே செத்தா கூட சரி, நான் பட்னியா செத்தா கூட சரி, எனக்கு ஆதரிக்கிறவன் சொல்றதை விட எனக்கு ஆண்டவர் சொல்றதுதான் முக்கியம் என்ற அப்படிப்பட்ட மனநிலை யாருக்கு இருக்குன்னா யாக்கோப்புக்கு இருக்குது. அந்த யாக்கோபு தான் சொல்றாரு, யாக்கோப்பே நீ எகிப்துக்கு போ, நான் உங்க கூட என்ன செய்வேன், நான் வருவேன். இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் வரணும்னா திருப்ப தேவன் சொல்றது, உன்னை ஆதரிக்கிறவங்க சொல்றதை விட ஆண்டவர் சொல்றதான் எனக்கு முக்கியம் என்று நினைத்து செயல்படுவாயானால் கர்த்தரும் கூட வருவதற்கு தேவனுக்கு தயக்கம் இல்லை. என்ன ஆதரிக்கிறவங்க சொல்றதை விட, இல்லை என் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறவங்க சொல்றதை விட, பட் ஆண்டவர் சொல்லுவதுதான் எனக்கு முக்கியம், அவங்க சொல்றதான் எனக்கு பிரதானம், அதுதான் எனக்கு முக்கியம் என்ற அந்த மனநிலையோடு கூட செயல்படக்கூடிய நபராக இருந்தால் கர்த்தர் நம்ம கூட வருவார். எனக்கு ஆண்டவரை காட்டுற வார்த்தையை விட என்னை ஆதரிக்கிறவங்க சொல்றதுதான் பெருசு அப்படின்னு நினைக்கிற மனநிலை யாருக்கு இருக்குதோ அந்த நபரோடு கூட நீ எவ்வளவு போராடினாலும் சரி, நீ எவ்வளவு
நான் சொல்கிறேன் கடைசியை பண்ணாரு. இவர் நினைச்சாரு போக மாட்டேன் வருவார்னு பார்த்தா அப்போ கூட வரல. ஆரோனை கூட அனுப்பணும் வழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உன் கூட வரவே மாட்டேன்றதுல கர்த்தர் உறுதியாக இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் கர்த்தர் எங்கே போகவே இல்லை, எகிப்துக்கு போகவே இல்லை. கடைசி வரைக்கும் மோசே கூட எங்கே போகவே இல்லை, எகிப்துக்கு போகவே இல்லை. ஏன்? அந்த நான் சொல்றதை கேட்காம நீ உறுதியாக இருக்கிறது போல நான் சொல்றதை கேட்காத நபரோடு கூட வருவதற்கும் விரும்புவதற்கு அவர் வரமாட்டேன்றதுல அவரும் உறுதியாக இருக்கிறார். யாரு? தேவனும் உறுதியாக இருக்கார். என்னது? நான் சொல்றதை விட உனக்கு ஆதரிக்கிறவன் சொல்றதான் பெருசா இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட நபர் நான் என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன்றதுல கர்த்தரும் உறுதியாக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட வரணும்னா நம்ம யாரா இருக்கணும்? ஆதரிக்கிறவனை சொல்றதை விட ஆண்டவர் சொல்லுவதுதான் எனக்கு பிரதானம். அந்த மனநிலையோடு கூட செயல்படுறவன இருந்தா கர்த்தர் நம்ம கூட வருவா. கர்த்தர் கூட வந்தா எதுக்கு கர்த்தர் கூட வரா? கர்த்தர் கூட வந்தா ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிப்பார்? அருவருப்பாய் நினைக்கிற இடத்தில் ஆசீர்வாதமா வைப்பார். ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட வந்தா, ஆண்டவர் ஏன் நம்ம கூட வரணும்? எதுக்கு ஆண்டவர் நம்ம கூட வரணும்? உன்னை அருவருப்பான்னு நினைக்கிற இடத்துல, உன்னை அருவருப்பா பார்க்குற இடத்துல உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கணும்னா கர்த்தர் கூட வரணும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆதியாகமம் 45 கடைசி சார் 46 கடைசி 46 கடைசி 46 கடைசி நாங்களும் இதுவரைக்கும் சொல்லுங்கள், மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்காரு. 47ஆம் அதிகாரம் அந்த அருவருப்பானவங்களை எப்படி வைக்கிறார்? 5 வசனம் வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே. எப்படிப்பட்ட இடம்? எகிப்து எப்படி பார்க்குற இடம்? அருவருப்பா பார்க்குற இடத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் கூட வரணும். உன்னை அருவருப்பா நினைக்கிற இடத்துல, உன்னை ஒரு பெரிய ஒரு மனுஷனாகவே நினைக்காத, ரொம்ப மோசமாய் உன்னை பார்த்து நினைக்கிற இடத்துல, ஒரு மனுஷியா கூட ஒரு மனுஷனா கூட உன்னை நினைக்காத இடத்துல, ஒரு மனுஷனை கூட என்ன நினைக்கல, ஒரு மனுஷனை கூட என்ன மதிக்கல, ஒரு மனுஷன் கூட என்ன மதிக்கல அப்படின்ற இடத்துல ஒரு அருவருப்பு, ஒரு அசிங்கத்தை போல என்னை பார்க்குற இடத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும்னா இன்னைக்கு நான் யாரா இருக்கணும்? கர்த்தர் என் கூட வரணும். கர்த்தர் மட்டும் என் கூட வந்துட்டா என்னை அருவருப்பா பார்க்குற இடத்துல, அறவே வெறுக்கிற இடம், என்னை வெறுக்கிற இடத்துல, இன்னும் சொல்ல போனா என்னை வெறுக்கிற இடத்துல என்னை தேவன் ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க விரும்புகிறான். உன்னை வெறுக்கிற இடத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னா எனக்கு கர்த்தரும் கூட இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தரும் கூட வர விரும்புகிறா. எதுக்கு கர்த்தர் கூட வர விரும்புகிறா? உன்னை அருவருக்கிற இடத்துல, உன்னை அருவருக்கிற ஜனத்துக்கு மத்தியில், உன்னை பிடிக்காத ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை எப்படி வைக்கணும்? ஆசீர்வாதமாக வைக்கணும். இன்னொரு பாணியில் சொல்ல போனால் உன்னை பிடிக்காதவனை வந்து உங்ககிட்ட என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லணும். 7ஆம் வசனம் பின்பு யாக்கோப்பு யோசேப்பு 8ஆம் வசனம் பார்வோன், இல்லை 7ஆம் வசனம் பின்பகுதி தான் நிறுத்தினான் யாக்கோப்பு. இதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுமா சொல்லணும்னா, யார்கிட்ட நீ வெக்கப்பட்டையோ, யார்கிட்ட அவமானப்பட்டையோ அவங்க உங்ககிட்ட வரக்கூடிய அளவுக்கு, யாரிடத்துல நீ கையேந்தினையோ அவர்கள் உன்னிடத்துல வரத்தக்கது அளவுக்கு உன்னை எப்படி வைக்க விரும்புகிறார்னா, ஒரு ஆசீர்வதிக்கிறவனை வைக்க விரும்புகிறா, ஒரு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறா. அருவருப்பான இடத்துல ஏதோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லலை. யார் உன்னை அருவருப்பா நினைச்சானோ, யார் உன்னை மோசம் நினைச்சானோ அந்த நபரே உன்கிட்ட வர்ற அளவுக்கு பார்வன் வந்து யாக்கோப்புக்கு முன்னாடி முழங்கால் போட்டு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாக்கோப்பை எப்படி வைக்கிறார்னா ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தில் வைக்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அதுக்காக கூட வரேன். நான் உன் கூட வந்தேன்னா நீ எங்கே அவமானப்பட்டையோ, எங்கே அருவருக்கப்பட்டையோ, எங்கே வெறுக்கப்பட்டையோ அதே இடத்துல ஆசீர்வாதமாக மட்டும் இல்லை, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை வைக்குவேன். அதுக்காக தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? நம்ம கூட வர விரும்புகிறா. கர்த்தர் கூட வர்றது எதுக்கு?
அருவருப்பான இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க, அருவருப்பான் நினைச்சவனைய ஆசீர்வதிக்கிறதாக மாற்றுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தோடு வாழுவதற்கு தான் கர்த்தர் நம்ம கூட வர விரும்புகிறா. கர்த்தர் கூட வரணும்னா இன்னைக்கு ஆதரிக்கிறமா சொல்கிற வார்த்தையை விட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை முக்கியம் என்று நினைத்து செயல்படக்கூடிய நபராக இருந்தால், எனக்கு நினைக்கலாம் ஆனால் செயல்பாடுகளை காண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம் ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், ஆனால் செயலில் பார்த்தா காணோம், அது இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், ஆனால் செயலில் பார்த்தாக்க இருக்காது. எனக்கு வாயில் இருக்கிறத விட வாழ்க்கையில் ஆதரிக்கிறவனை விட ஆண்டவர் தான் முக்கியம் என நினைத்து செயல்படுகிறவளோடு கூட கர்த்தருக்கு விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட வரணும். ஆண்டவர் அநேகரோட வர விரும்பல. தனியா கூட இருந்துக்கிறேன்ப்பா, நான் உங்களோட வரமாட்டேன். ஒரு செத்து போயிட்ட நபரோட கூட இருப்பேன்ப்பா, நான் உங்களோட வரமாட்டேன்ப்பா. ஆனால் யாக்கோபு கிட்ட சொல்றார், யாக்கோபு நான் உன் கூட வருவேன், எகிப்துக்கு நான் கூட வரேன். மோசே சொன்னார், மோசே உன்னை அனுப்புவா, நான் வரமாட்டேன். உன்னை அனுப்புறேன், ஆனால் நான் வரமாட்டேன். கோலை கொடுத்து அனுப்புறேன், அற்புதம் கொடுத்து செய்கிறேன், அதிசயம் உனக்கு காட்டுறேன், ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன். ஏன்னா ஆண்டவரை விட ஆதரிக்கிறவங்க தான் பெருசுன்னு நினைக்கிறவர் நீர். அதனால உங்களோட நான் வர விரும்பல. கால தீர்க்க நமக்கு சொல்றது, ஆதரிக்கிறவர்களை விட ஆண்டவர் பெருசா, ஆண்டவரை விட ஆதரிக்கிறவர்கள் நமக்கு பெருசா. இன்னைக்கு யார் நமக்கு பெரியவர்கள்? என்னை ஆதரிக்கிறவங்களை விட ஆண்டவர் தான் பெரிதும் நினைத்து செயல்படணும். நினைக்கிறதோடு நின்று விடக்கூடாது, பேசுறதோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவர் தான் பெரியவர் என்று நினைத்து செயல்படக்கூடியவர்களோடு தான் கர்த்தர் வர விரும்புகிறார். எனக்கு ஆண்டவரை விட ஆதரிக்கிறவர்கள் தான் பெரிதென்று நினைக்கிற ஒரு நபரோடு கூட ஒரு நாள் கர்த்தர் வரமாட்டார். ஒரு நாள் கர்த்தர் வரமாட்டார். ஒரு நாள் வரமாட்டார். மோசே காலத்தில் அதே பார்வன் தான், யாக்கோபு காலத்தில் அதே பார்வன் தான். ஒரு நாளும் மோசையோட பார்வோன் ஆதரவாகவோ என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு கடைசி கட்டத்தில் சொன்னாரே ஒழிய, ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனுஷனை கூட மதிக்கல. ஆனால் யாக்கோபை பாருங்க, உள்ள போன உடனே முழங்கால் படியிட்டு சொல்றார், என்னை ஆசீர்வதிங்க. யோசேப்பு உங்க அப்பாவா நல்ல இடத்துல கொண்டு வைப்பா, நல்ல இடத்துல கொண்டு வைப்பா, அருமையான இடத்துல வைப்பா, அவன் கோசை நாட்டில் கொண்டு வைப்பா. அதான் எகிப்தில் இருக்கிறதுல பெஸ்டான இடம், இருக்கிறதுல பெஸ்டான இடத்துல உங்க அப்பா இருக்கணும். ஏன்னா உங்க அப்பா கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் மட்டும் இருந்துட்டார்னா நம்மளை பெஸ்டா வைப்பாருங்க, நம்மளை பெஸ்டா வைப்பார். இருக்கிற எல்லாரை விட பெஸ்டா வைப்பார். இருக்கிற எல்லாரை விட பெஸ்டா தேவன் வைப்பார். உங்களோட இருக்கிற எல்லாரை விட நான் பெஸ்டா கர்த்தர் வைப்பார். இன்னைக்கு பெஸ்டா நீ இருக்கணும்னா கர்த்தர் கூட இருக்கணும். எல்லாரை விட நீ பெஸ்டா இருக்கணும்னா காலக்கத்தை தீக்கமா சொல்றது, உன்னை எல்லாரை விட பெஸ்டா நான் வைக்க விரும்புறேன். எல்லாரை போல நீ இருக்க விடாது. எல்லாரை விட நீ பெஸ்டா இருக்கணும். எல்லாரை விட நீ சிறந்த இடத்துல இருக்கணும். நீ சிறந்த நபரா இருக்கணும். சிறந்த ஆசீர்வாதத்தில் இருக்கணும். நீ சிறந்த ஆசீர்வாதத்தில் இருக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கும் கொடுத்து அனுப்ப நான் விரும்பல. மற்றவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்துட்டு போக விரும்பல.
எல்லாரை விட நீ சிறந்த ஆசீர்வாதமா இருக்கணும். நீ சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். நீ சிறந்த ஆசீர்வாதத்தில் இருக்கணும். யாரை கத்த சிறந்த ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புறா? நான் யார் கூட இருக்கணும், அவன் சிறந்த ஆசீர்வாதம் இருப்பான். யார் கூட இருக்க விரும்புறீங்க? எனக்கு ஆதரிக்கிறவன் சொல்றதை விட எனக்கு ஆண்டவர் சொல்வதுதான் பிரதானம் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபரோடு தான் கத்தர்க்க விரும்புகிறான். இன்னைக்கு மனநிலை என்ன? இன்னைக்கு நம்முடைய மனநிலைகள் என்ன? ஆதரிக்கிறவன் பெருசா, ஆண்டவர் பெருசா? ஆண்டவரை விட எனக்கு ஆதரிக்கிறவன் பெருசு நினைச்சுன்னா கத்தர் கூட வர முடியாது. எல்லாரை விட சிறந்த ஆசீர்வாதத்தில் வைக்க முடியாது. என்னை ஆதரிக்கிறவனை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் நினைத்து வாழக்கூடிய செயல்படக்கூடிய ஒருவரோடு கத்தர் வர விரும்புகிறா. அந்த நபருக்கு தான் தேவன் சிறந்த ஆசீர்வாதத்தில் வைக்க விரும்புகிறார். சிறந்த ஆசீர்வாதம். உனக்கு சிறந்த ஆசீர்வாதம் வேணும்னா, சிறந்த ஆசீர்வாதத்தை நீ இருக்கிறன்னா, இன்னைக்கு ஆதரிக்கிறவங்களை விட ஆண்டவரை பிரதானம் என்று நினைத்து வாழ்ந்துடு, அர்ப்பணிச்சிடு. கத்தர் அப்படி வைக்க விரும்புகிறார். பரிசுத்த தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே எங்களை ஆதரிக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களை விட ஆண்டவர் தான் பெரிதென்று நினைத்து பேசுகிறவளாக அல்ல, நினைக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, செயல்படக்கூடியவனாய் இந்த காலை வேளையில் எங்களை மாற்றிவிடுங்க. கரம் கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட நபர்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் அன்றைக்கு யாக்கோப்பை நல்ல இடத்துல வச்சதை போல சிறந்த ஆசீர்வாதத்தில் பெஸ்டான இடத்துல எங்கள் பிள்ளைகளை வைத்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட இடத்துல வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தை நிற்கிற உடைய ஊழியக்காரை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஆசீர்வதித்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றிடும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவக்கரம் மட்டும் எங்கள் கூட இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறோம், நடத்துங்க. நான் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு சிறந்த ஆசீர்வாதத்தில் எங்களை வைத்து எங்களையும் மக்களையும் பாதுகாக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கரம் இருக்கட்டும், நாம மையப்படட்டும். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் சிறந்த ஆசீர்வாதத்தில் வைத்து காத்துக்கோங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.